Beyblade, Beyblade இதுதான் எதற்கும் இது அடங்காதே புயலா இது பறந்திடும் தான் புதிதாய் அதிநவீனமாய் இவர்கள் கைகளில் Beyblade, Beyblade பறக்கும் மோதி பாரு கிழிக்கும் தொட்டா அனல் பறக்கும் அஞ்சி நாதி எதற்கும் விஞ்ஞானம் தெரிந்த அதிசக்தி சாரினா சிறுசு வித்தையோ பெருசு Beyblade, Beyblade பறக்கும் கிட்ட வந்தா கிழிக்கும் Beyblade, Beyblade கறக்கும் தெரிக்கும் எதையும் நொறுக்கும். போன தடவை Beybladeல பெட்கே அவனுடைய Beyblade டெக்னிக் அதிகமாக்கிக்கணுங்கிறதுக்காக விடாமுயற்சியோட ட்ரைனிங் எடுத்துக்க ஆரம்பிச்சான். ஊருக்கு வெளியில ஒரு காட்டு பகுதியில தனிமையில அவன் பயிற்சி எடுத்தான். ஜிங்காவுக்கு ஒரு புது சவால் வந்துச்சு. அவனுக்கு ஏதோ ஒரு வித்தியாசமான போட்டியாளனா தோணுச்சு. பழி வாங்குற உணர்ச்சி இருக்கிற ஒரு போராளி. அவன் பேரு டெட்சூரியாவா தெரிகானி. அவனோட Beyblade மேட் கேஷர் கிராப் ஷேப்ல இருக்கிற அவனுடைய ஸ்டேடியத்துல ஜிங்காவும் வாட்டராகானியும் மோதிக்கிட்டாங்க. அவங்க பவர்ஸ் உடைய லிமிட்ட தொடர அளவுக்கு அந்த போட்டி இருந்துச்சு. ஜிங்கா அவனுடைய மொத்த பவர் யூஸ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்தான். ஆனா வாட்டராகானியோட சூழ்ச்சி எல்லாத்தையும் கடந்து ஜிங்கா கடைசியில ஜெயிச்சா. நீங்க என்ன பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு வேலை இருக்கு. தயவு செஞ்சு நகருங்க. எங்க போற? அவ்வளோ வேகம் வேண்டாம்னு நினைக்கிறேன். ஆமா, நீ இந்த ஊருக்குள்ள போகணும்னா எங்க கிட்ட டோல் கட்டியே ஆகணும். கொத்து குட்டிங்களா? என்ன காணாம போயிடுச்சு? எப்படி இது நடந்துச்சு? முடிஞ்சது. நல்லா இருக்கே. போதும், உங்க வரவேற்பு நல்லா இருந்தது. இப்ப என் வழியை விட்டு ஒதுங்குறீங்களா? என்ன நீ என் கூட போட்டி போடணுமா? என்ன போட்டியா? அதெல்லாம் இல்ல. அந்த பேட்டில் கூட உன்னுடைய திறமைய சோதிக்கதா. டெஸ்டா? நீ ரொம்ப திறமைசாலிதான். சரி, உன்னோட பேரு என்ன? இக்காரு ஆசமா. அப்புறம் இது ஸ்டாம் அக்வேரியம். அதோட என் நம்பிக்கைக்குரிய ஃப்ரெண்டுன்னு கூட சொல்லலாம். இக்காரு ஆசுமா அவளுடைய ஸ்டாம் அக்வேரியா. இந்த ஊருடைய மிகப்பெரிய பலசாலி கிட்ட நீ போட்டி போட தயாரா? உண்மையிலே பலசாலியான எதிரியா? இத பாரு. அது தோக்கடி. உன்னால முடியும். அப்படிதான். மேல அடி டகாஷி. கமான் தாக்கு. இதான் நேரம் சஜிட்டேரியம். இல்ல, ஜெயிச்சிட்டேன். சும்மா சொல்லக்கூடாது. நீ இப்ப ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிட்ட கேண்டா. ஜிங்கா கூட எவ்வளவு பெரிய சண்டை போட்டிருக்க. இதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? அது என்னவோ உண்மைதான். நம்பவே முடியல. இங்க என்ன நடக்குது? Go Pegasus! ஆமால, ஜிங்கா இப்ப பி பிளாக்குக்கு போயிட்டான். அடுத்தது கெண்டாவும் ஜிங்காவும் போட்டி போடணும். ஜிங்கா, இந்த வாட்டி நான் தோக்க மாட்டேன். ஓகே, என்ன பெருமைப்படுத்திக்கேன்டா. 3, 2, 1. என்னால முடியலையே. ஐயோ. ஜிங்கா, என்னாச்சு உனக்கு? நல்லா இருக்கானா? ஹே ஜிங்கா, தயவு செஞ்சு பேசு. வாழ இதற்கு எப்படி பேசுறது? ஓ, உனக்கு ஃபீவர் அதிகமா இருக்கு. உனக்கு இந்த அளவுக்கு உடம்பு சரியில்லைன்னு நீ ஏன் முன்னாடி சொல்லவே இல்ல? ஹே, எனக்கு ஒண்ணும் இல்ல. ஜரம்லாம் பெரிய விஷயம் இல்ல गाइस. அப்படிலாம் சொல்லக்கூடாது. டாக்டர் சீக்கிரமா வந்துடுறேன்னு சொல்லிருக்காரு. ஓகே, அது வரைக்கும் ரெஸ்ட் எடுக்க நல்லா தூங்க சொன்னாரு. என்ன டாக்டர்?
ஆ, நான் கூப்பிட்ட டாக்டர் தான். அவர் வந்து மருந்து கொடுத்தா கண்டிப்பா உனக்கு குணமாயிடும். மருந்தா வேண்டாம். ஜிங்கா, எனக்கு டாக்டர்லாம் வேண்டாம். உனக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர் வரணும். இல்ல, எனக்கு மாத்திரை மருந்து பிடிக்காது. ஜிங்கா, மாத்திரைன்னா உனக்கு பயமா என்ன? கேட்டாலே எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. எனக்கு மாத்திரை வேண்டாம். அது ரொம்ப கசக்கும். நான் என்ன ஜோக்கா சொல்றேன்? அவனுக்கு கோல்டு பிடிச்சிருக்குன்னு டாக்டர் சொன்னாரு. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாம இருந்தா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. நல்லதா போச்சுல. அது நிறைய விளையாடுறான்ல, அதனாலதான். அவ ஊருக்கு வந்ததுல இருந்து என்ன நடந்ததுன்னு பாரு. கண்டினியூஸா அவனுக்கு பேட்டிலுக்கு மேல பேட்டில் வந்துட்டே இருந்தது. ஹே கெண்டா, ஜிங்கா இந்த நிலைமையில இருக்கும்போது அவங்க மறுபடியும் வந்து சவால் விட்டா என்ன பண்றது? ஒருவேளை அப்படி ஆச்சுன்னா, அப்படி ஆயிடுச்சுன்னா, யா ஹோ ஓ ஓ ஹா ஜிங்கா ஹகானேவா? அவன் கூட போட்டி போடதான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். தைரியமான வீரனோட ஜெயிக்கணும், அதுதான் எனக்கு எழுதப்பட்ட விதி. நான் இதை செஞ்சே தீருவேன். Come on, go! Come on! Oh, yeah! அழாத. தோக்குறதுனால உனக்கு அழுக வருதுன்னா அடுத்த முறையில இருந்து ஜெயிக்கிறதுக்கு மட்டும் ட்ரை பண்ணு. ஆனா ஆனா இந்த ஊர்ல எல்லாரும் என்னை விட பெருசாவும் ஸ்ட்ராங்காவும் இருக்காங்க. நல்ல விஷயம் தானே. நீ பலசாலி ஆகணும்னா நீ உன்னை விட பலசாலிங்க கிட்டதான் மோதி ஜெயிக்கணும். பலசாலிங்க கிட்ட மோதணுமா? ஆமா, பலவீனமானவங்க கிட்ட மோதுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. நீ நல்ல ஒரு பே பிளேடரா வரணும்னா தைரியசாலிங்க கிட்ட மட்டும் தான் மோதணும். சிறந்த பிளேடர்ஸ் கூட மட்டும் மோத ஆரம்பி. பின்வாங்காத, கண்டிப்பா நீ ஜெயிப்ப. ஒவ்வொரு போட்டியிலையும் கடுமையா போராடு. இந்த உலகத்திலேயே நீ சிறந்த பிளேடர்னு தெரியற வரைக்கும். உலகத்திலே பெஸ்ட் பிளேடர் ஆகுற வரைக்குமா? என்னால அடைய முடியாத லட்சியத்தை நீ அடையணும். நான் உன்னை நம்புறேன் இக்காரோ. உன்னால முடியும்னு எனக்கு தெரியும். இந்த உலகத்துல நான் விட்டுட்டு போற ஒரே நம்பிக்கை நீ மட்டும்தான். ஆனா அம்மா, என்னோட எதிரி யாரா இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல. நான் கண்டிப்பா தோக்க மாட்டேன். நான் உலகத்திலே தலை சிறந்த பிளேடர் ஆகிறத யாராலையும் தடுக்கவே முடியாது. எங்க அம்மாவோட கனவை நான் நிறைவேற்றியே தீருவேன். வாவ், கெண்டா, எப்படி நீ இவ்வளவு பாயிண்ட்ஸ் வாங்குன? உன்கிட்ட தோத்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் நான் ரொம்ப கடினமா பயிற்சி எடுத்தேன். இதே வேகத்துல போனா சீக்கிரமா என்னோட பாயிண்ட் அடிச்சிருவியே. நிஜமாவா? நான் அப்படி செஞ்சா நான் நீ ஆயிடுவேன். அது வரைக்கும் நான் யார்கிட்டயும் தோக்கவே மாட்டேன். அந்த ஒரு விஷயத்த மட்டும் மறந்துடாத. ஜெயிக்கணும்ன்ற லட்சியம் உனக்கு இருந்ததுன்னா அது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி, நீ போராடிக்கிட்டே இருக்கணும். சரி சரி, ஓகே. என்ன? இதே மாதிரி என்னால ஒரே இடத்துல சும்மா உட்கார முடியாது. ஜிங்கா, நோ. என்ன பண்ற நீ? பெட்டை விட்டு நீ எழுந்து போலான்னு டாக்டர் சொல்லல. ஆனா நான் தான் பெர்ஃபெக்ட்டா இருக்கேனே, பாக்குறியா? 1 2 1 2. நான் சொல்றேன்ல, நோ. உனக்கு கோல்டு மொத்தமா போச்சா இல்லையான்னு செக் பண்ணணும். நீ வேற நல்லா டான்ஸ் ஆடுறதுனால இதெல்லாம் உனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஓ, நீயே இத சமைச்சியா மடோக்கா? ஆமா. என்னால நம்ப முடியலையே. எப்பவும் நீ ஒர்க் ஷாப்ல தானே இருப்ப, கிச்சனுக்கும் போவியா? ஏதோ போனா போச்சுன்னு பண்ண. சரி விடு கெண்டா, நம்ம 2 பேரும் சாப்பிடல, நமக்காக தான் பண்ண. வேண்டாம் ப்ளீஸ், கையெடுத்து கும்பிடுறேன், என்கிட்ட கொடுத்துருங்க. நேத்து ராத்திரியில இருந்து நான் எதுவுமே சாப்பிடல. அப்போ பெட்ல படுத்து ரெஸ்ட் எடுப்பேன்னு ப்ராமிஸ் பண்றியா? ஓகே, பக்கா ப்ராமிஸ். ஓகே, அப்படின்னா சாப்பிடலாம். சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி சுவையான சாப்பாடு கிடைக்கும்னா நான் இன்னும் கொஞ்ச நாள் பெட் ரெஸ்ட் எடுக்க தயாரா இருக்கேன். சரி, அதெல்லாம் விடு. நீ இத எப்படி செஞ்ச மடோக்கா? எப்படி பண்ணுவ? பேக் பண்ண. சுகர் போடுற அளவு வச்சுதான் டேஸ்ட் வரும். உண்மையிலேயே ரொம்ப டேஸ்டா இருக்கு மடோக்கா.
அதுக்கு காரணம் நான் லைட்டா சால்ட்டையும் யூஸ் பண்ணுவேன் கெண்டா. சரியான பொருட்களை அளவா யூஸ் பண்ணா அதிகமா டேஸ்ட் கிடைக்கும். பேப்ளேட்ஸும் அந்த மாதிரி தான், தெரியுமா? அது அப்படி இல்லையே. ஹேய் மடோக்கா, நான் உன்கிட்ட என் சஜிடேரியோ பத்தி பேசணும். ஆ? உன்னோட ஸ்பெஷல் மூவா? உதாரணத்துக்கு சொல்லவா, ஜிங்காவோட பெகாசஸ் கிட்ட ஷூட்டிங் ஸ்டார் பிளாஸ்ட் இருக்கு. அதே மாதிரி லியான் கிட்ட லைன் கேல் ஃபோர்ஸ் பால் இருக்கு. அதே மாதிரி நான் ஏன் ஸ்பெஷல் மூவ கிரியேட் பண்ண கூடாதுன்னு யோசிக்கிறேன். அதனால சஜிடேரியாக்கும் ஸ்ட்ரென்த் அதிகமாகும் இல்லையா? கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. உன் பேல இருக்கிற ஒரு பார்ட்ட பத்தி எனக்கு எப்பவுமே ஆச்சரியமா இருக்கும், தெரியுமா? உன்னோட சஜிடேரியாவை ஒரு வாட்டி கொடு. ஓகே, இந்தா. நான் ஸ்ட்ராங் ஆயிட்டே தான் இருக்கேன். ஆனா எனக்கு ஸ்பெஷல் மூன் ஒண்ணு இருந்ததுன்னா எந்த எதிரியா இருந்தாலும் நான் அவனை வாவ், இது கொஞ்சம் பாரு. ஸ்பின் ட்ராக்கா? ஆமா, அதுவும் அங்க க்ளோஸா பாரு. ஸ்பின் ட்ராக் உள்ள க்ளோஸ் மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கு, உனக்கு தெரியுதா? ஓ ஆமா, நல்லா இருக்கே. இது வரைக்கும் நீ பண்ண எல்லா பேட்டல்லையுமே இந்த க்ளோஸை நீ யூஸ் பண்ணதே இல்ல, உனக்கு புரியுதா? கண்டிப்பா நீ ஸ்பெஷல் மூவ்னு ஏதாவது கொண்டு வந்தனா அது ஸ்பெஜிட்டோரியா மட்டுமே பயன்படுத்துற மாதிரி உன்னால கண்டிப்பா கொண்டு வர முடியும். என்னோட ஓன் மூவா? ஆனா அந்த கிளாஸை யூஸ் பண்றதுக்கு நான் என்ன பண்றது மடோக்கா? கண்டிப்பா இப்போ அதுக்கான பதில் என்கிட்ட இல்ல. ஸ்பெஷல் மூவ்னு ஒண்ணு உருவாகுறது பே கிட்டயும் பிளேடர் கிட்டயும் இருக்கிற பவர் ஒண்ணு சேர்றனாலதான் உருவாகும். மீதி விஷயம் எல்லாமே நீ தான் கண்டுபிடிக்கணும். பே பிளேடோட இன்னொரு சேலஞ்சும் இதுதான். கண்டிப்பா ஒரு நாள் உன்னால அதை கண்டுபிடிக்க முடியும் கேட்டா. நான் முயற்சி பண்றேன். நெத்தி அடி சொல்லி அடி சஜிடேரியோ. என்ன இப்படி கவுத்துட்டேன்? ஆனா மடாக்கா சொன்னது சரிதான், நான் என்னோட ஸ்பெஷல் மூவ கிரியேட் பண்ண முடியும். அதுக்கு நான் விட்டு கொடுக்காம முயற்சி பண்ணிட்டே இருக்கேன். ஏய் பொடியா, உங்க கூட இருக்கிற குழந்தை பையனுக்கு இதுக்கு மேல போட்டி போட விருப்பம் இல்லையா? எங்க இருக்க அந்த ஜிங்கா அகானே? ஜிங்காவா? இந்த வாட்டி அவனை எதுக்காக கேக்குறேன்? வேற எதுக்கு கேட்பாங்க? ஒரு புது பேட்டிலுக்கு சவால் விடாதான். இந்த வாட்டி கண்டிப்பா ஜிங்கா தோத்துருவான். ஏன்னா அப்படி ஒரு எதிரியை கண்டுபிடிச்சிருக்கேன். அவ பலத்துக்கு ஈடே கிடையாது. காழு ஆசுமா. இக்காரோ ஆசுமாவா? தைரியம் இருந்தா ஜிங்காவை வந்து போட்டியில கலந்துக்க சொல்லு. நாளைக்கு மத்தியானம் ஊருக்கு வெளியில இருக்கிற பழைய ஸ்டேடியத்துல நாங்க வெயிட் பண்றோம். நாளைக்கு பார்க்கலாம் சுவாரஸ்யமான மேட்ச்ல. ஜிங்காவை விட பலசாலியானவங்களா? இப்ப நான் என்ன பண்றது? ஜிங்கா இன்னும் முழுசா குணமடையிலேயே. என்னோட ஸ்பெஷல் மூவ் என்னங்கிறதும் எனக்கு இன்னும் தெரியல. ஆனா சீக்கிரமா ஜிங்கா அகானே. அதேதான், அவன் வந்துட்டான். நீதான் ஜிங்கா அகானேவா? ஆமா, நான் தான் ஜிங்கா அகானே. என்ன சொன்னா? அந்த சின்ன பையன் இங்க வந்து ஏன் அப்படி சொல்லணும்? ஒரு நிமிஷம். சரி ஜிங்கா, உன் பவர் என்னன்னு காட்டு. அதுக்காக தானே நான் இங்க வந்திருக்கேன். ஜிங்கா இன்னும் முழுசா குணமடையல. அவனுக்காக இந்த போட்டியில நான் தான் ஜெயிச்சாகணும். என்னால இதை பண்ண முடியும். நாளுக்கு நாள் என் பலம் அதிகமாயிட்டே தான் இருக்கு. ஓகே, மோதிடுவோம். நெத்தியடி சொல்லி அடி. போட்டி ஆரம்பிச்சிடுச்சா? அப்படிதான். காத்து சஜிடேரியோ, உன் வித்தையை காட்டு. இவ்வளவு ஸ்பீடும் பவருமா? அப்படின்னா அது அட்டாக் டைம். வார்ம் அப் பண்ணிக்க சின்ன டெஸ்ட் கொடுத்தேன், அவ்வளவுதான். இந்த மாதிரி வேகத்துல இடிபட்டுச்சுன்னா எனக்கு கொஞ்சம் ஆபத்து. சஜிடேரியோ, என்ன தப்பிக்க பாக்குறியா? வாய்ப்பே இல்ல. வீரனுக்கு அது அழகும் இல்ல. பரவாயில்ல, ஆட்டம் நல்லா போயிட்டு இருக்க. என்ன அருமையா போயிட்டு இருக்கா? விளையாடுறியா நீ? உன்னால ரொம்ப நேரம் தப்பிக்க முடியாது. ஒதுங்கறத விட்டுட்டு சண்டை போடு ஜிங்கா. நான் சண்டை போட்டுட்டு தான் இருக்கேன். ஸ்டாமினா டைப்புக்கு எப்பவுமே ஒரு தனி ஸ்டைல் இருக்கு. அதுதான் உன்னோட பிளானா? அப்படின்னா பேட்டில இழுத்து என் பவர் எல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறமா நீ என்ன தாக்கணும்னு நினைக்கிறியா?
என்னோட அக்காரியை தோக்கடிக்கிறதுக்கு இந்த திட்டம் போதவே போதாது. சஜிட்டேரியோ அது வந்துட்டு இருக்கு, இப்போ உன் வேலைய காட்டு. ஆ, என்ன காணாம போயிடுச்சு. சஜிட்டேரியோ. ஓ, அருமையான மூவ். திரும்பவுமா? இப்ப எங்க போச்சு? எந்த பக்கத்துல இருந்து நான் அட்டாக் பண்ணுவேன்னு தெரியற வரைக்கும் உன்னால ஒளிய முடியாது. இப்ப எவ்வளவு நேரம் உன்னால தாக்கு பிடிக்க முடியும்? என்னாச்சு ஜிங்கா ஹகானே? இவ்வளவுதான் உன் திறமன் மட்டும் சொல்லிடாத. இது நல்லதே இல்ல. அவளோட மோஸ் என்னன்னு என்னால ஜட்ஜ் பண்ண முடியல. என்ன மன்னிச்சிடு ஜிங்கா, நான் உன்னை தோக்கடிச்சிட்டு இருக்கேன். கென்டா, ஜிங்கா ஜிங்கா ஜெயிக்கணும்ன்ற லட்சியம் இருந்துச்சுன்னா அது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் நம்ம முயற்சியை கைவிடாம போராடிக்கிட்டே இருக்கணும். அதான் சரி. ஜெயிக்கணும்ன்ற எண்ணம் எனக்குள்ள இருக்கு. அதோட நான் ஜிங்காக்காக பேட்டில் பண்றேன். நான் தோக்க மாட்டேன். என்னாலும் இதுல நான் ஜெயிச்சே தீருவேன். அந்த பேக் காணாம போறதுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. ஒருவேளை அதை நான் கண்டுபிடிச்சேனா? ஓ, அதேதான். இப்போ கொஞ்சம் முன்னாடி அதோட சத்தம் கேக்குது. இப்ப புரிஞ்சிருச்சு. பெர்ஃபார்மன்ஸ் இப்ப இமிடியேட்டா ஸ்விட்ச் பண்றதுனால அக்வாரியோ அதோட ஸ்பீடை இன்னும் அதிகரிக்குது. வேகம் 2 மடங்கு அதிகப்படுறதுனால அது கண்ணுக்கு படாம இருக்கு. நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியாத மூமெண்ட் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு அது மறுபடியும் பெர்ஃபார்மன்ஸ் டிப்பை மாத்துற வரைக்கும் ஆப்போனன்ட் பொறுமையா இருக்கணும். ஆடாம அசையாம மூச்சு விடாம அதோட மூமெண்ட்டை கவனிக்கணும். இதோட இது முடியுது. கிடைச்சிருச்சு. இதுதான் வாய்ப்பு. சாஜிட்டேரியோ. என்ன? நானா பாக்குனேன். ஓகே, அப்ப ஒரே அடியில அதை கண்டிப்பா தோக்கடிக்க முடியாது. ஆனா அந்த பேவோட மூமெண்ட்டை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப என்னால ஜெயிக்க முடியும். ஓ, அப்படி நினைக்கிறியா? நீ ஏதோ ஒண்ணு கண்டுபிடிச்சிட்ட. பெர்ஃபார்மன்ஸ் டிப் மாறினதை கண்டுபிடிச்சது நல்லதுதான். ஆனா நான் இன்னும் என் விளையாட்டை முழுசா முடிக்கல. ஸ்டார்ம் அக்வாரியாவோட உண்மையான பவரை நான் இப்ப காட்டவா? நீ என்ன பேசிட்டு இருக்க? இதுக்கு மேலே ஒரு வித்தை இருக்கா? பேச்சை விட்டுட்டு செயல்ல காட்டுறேன். கண்ணை நல்லா திறந்து வச்சுக்கோ. என்ன வே மல்டிபிள் ஆகுது? இதுக்கு பேர் என்ன? இது என்ன ஸ்பெஷல் மூணு உன்னால கண்டுபிடிக்க முடியுமா? என்னது, இத வர கண்டுபிடிக்கணுமா? ஒவ்வொரு பேவ தாக்க ஆரம்பிச்சதா இதுல எது உண்மை தெரிய வரும். தாக்கு சஜிட்டேரியோ. பரவாயில்ல, மறுபடியும் தாக்கு. உண்மையான ஒண்ணு இப்ப வருது. இது பிரயோஜனமே இல்ல. எது உண்மைன்னு தெரியற வரைக்கும் நான் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் டிப்பை ஏம் பண்றது? உன்கிட்ட மிகப்பெரிய திறமை இருக்கும்னு நான் நினைச்சேனே. பலவீனமான உன்கிட்ட நான் நேரத்தை வீணாக்க மாட்டேன். இத முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அட்டாக்! அக்வாரியோ இன்ஃபினிட்டி அசால்ட்! சஜிட்டேரியோ. ஜிங்கா கானே, என்ன நீ என்ன இப்படி ஏமாத்திட்ட? ஹிகாரு ஆசுமா, வாவ், நான் நினைச்சதை விட இவ பெரிய திறமைசாலி. அதோட அந்த பொடிய ஜிங்காவோட பேரை யூஸ் பண்ணி ஹிகாருவோடயே சண்டை போட்டுட்டான். எதுக்காக அவன் அந்த மாதிரி இங்க பண்ணணும்? இப்ப நான் என்ன பண்ண போறேன்? இது கிட்டத்தட்ட இப்ப ஜிங்கா தோத்தா. நான் இல்ல, நான் இப்படியே இதை விட முடியாது. நான் ஏதாவது பண்ணியே ஆகணும். இது வேலைக்காகாது. நான் ஜிங்காவை நேரடியா பார்த்து அவனை சவாலுக்கு கூப்பிடணும். அப்பதான் ஆட்டம் ஆரம்பிக்கும். இங்க ஆட்டம் இன்னும் முடியல. என்ன? என்கிட்ட இன்னும் பாயிண்ட்ஸ் இருக்கு. இன்னொரு வாட்டி மோதலாமா? இந்த பேட்டில் ஆல்ரெடி முடிவுக்கு வந்துருச்சு. ஆனா அடுத்தது இன்னும் முடியலையே. என்கிட்ட பாயிண்ட்ஸ் இருக்கிற வரைக்கும் நான் உன்கிட்ட மோதிட்டே இருப்பேன். உன்னை தோக்கடிக்கிற வரைக்கும் நான் விட்டு கொடுக்கறதா இல்ல. அப்படின்னா நான் கண்டிப்பா பாவம் பார்க்க மாட்டேன்.
மறுபடியும் மோதுவோம். Oh no. விட்டு கொடுத்துரு. போய் மோது சஜிட்டேரியோ. அட்ட. இது இன்னும் முடியல. கேண்டா ஏன் விட்டு கொடுக்க மாட்டேங்கிற? வா 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 மறுபடியும் வா. அவனோட கண்கள், அந்த பார்வை, அவனோட வலி எனக்கு புரியுது. கேண்டா நீ நான் இன்னும் விட்டு கொடுக்கல. ஏய் பொடியா, நீ அப்ப நான் இருந்த மாதிரியா இருக்க. மறுபடியும் மோதலாம். என்ன ஆச்சு? இதுக்கு மேலயும் கூட சண்டை போட எனக்கு சரியான காரணம் தெரியல ஜிங்கா. மறுபடியும் நீ என் கூட போட்டி போடணும்னா உன் திறமைய வளர்த்துக்கிட்டு வா. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்? என்ன பண்ணுவேன்? பென்கே